இன்றைக்கு நான் கேட்கப்படுற செய்தியின் தலைப்பு, உன்னை நினைத்து என்னை காத்தார் அல்லது என்னை நினைத்து உன்னை காத்தார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நபரை தேவன் நினைக்கிறார், அந்த நபரை பார்க்கிறார், அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறார், அவருடைய தியாகத்தை பார்க்கிறார், அவருடைய ஜபங்களை பார்க்கிறார், அவருடைய வேத வாசிப்பை பார்க்கிறார், அவருடைய உபவாசங்களை பார்க்கிறார், அவருடைய பிரயாசங்களை பார்க்கிறார். ஒரு மனிதனை தேவன் நினைத்து இன்னொரு நபரை அவர் காப்பாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து என்னை நினைக்கிறார், என்னை நினைத்து இன்னொரு நபரை அவர் காப்பாற்றுகிறார். என்னை நினைத்து அவர் உன்னை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் ஃபர்ஸ்ட் வரும் பொழுது ஆத்துமாக்கள் வேணும், ஆத்துமாக்கள் வேணும்னு இரவும் பகலும் உபவாசம் இருந்து உபவாசம் இல்லாமலோ ஜெபத்தினுடைய நேரங்களை செலவிடுகிறான். அந்த ஊழியக்காரனுடைய ஜெபத்தை தேவன் பார்க்கிறார், அந்த ஊழியக்காரனுடைய பிரயாசங்களை தேவன் பார்க்கிறார். ஊழியக்காரன் மட்டுமல்ல, நீ விசுவாசியா இருக்கலாம், நீ ஆத்துமாக்களுக்காக எவ்வளவு தாகத்தோடு வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறீர்கள் என்பதை தேவன் அதை நினைத்து பார்க்கிறார். ஒரு கணம் பார்க்கிறார், பார்த்த பிறகு அதை நினைக்கிறார். இந்த மகள் இப்படி ஜெபித்தாள் இந்த ஊருக்காக, இந்த மகன் இப்படி ஜெபித்தானே இந்த ஊருக்காக, இந்த பட்டணத்துக்காக, இந்த கிராமத்தினுடைய பெயரை எழுதி வைத்தானே, இதற்காக இத்தனை வேளை ஆகாரத்தை அவன் தியாகம் செய்தானே, இத்தனை மணி நேரங்களை அவன் இழந்திருக்கிறானே, இதற்காக இவ்வளவு பொருளாதாரத்தை விரயம் பண்ணி இருக்கிறானே என்று அந்த மனுஷனுடைய, தனி மனுஷனுடைய, அந்த தனி நபருடைய, அந்த ஒரு குடும்பத்தினுடைய பிரயாசத்தை பார்த்த தேவன் நினைக்கிறார். Jesus remembers me. Jesus remembers you. Your prayer, your givingness, your ministry, everything Lord has been seeing to you. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு பிரயாசத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எலியா சொல்லுகிறான், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் பேசுகிறேன். I stand before the Lord. எலியா says, I stand before the Lord. நல்லா கவனிங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் பேசுகிறேன். ஆபிரகாமை குறித்து பேசணும் சொல்றார். ஆபிரகாம் still before the Lord. அவன் லோத்துக்காக பரிந்து பேசும் பொழுது அவனை குறித்து வேதம் படி சொல்கிறது, ஆபிரகாம் still before the Lord, still stand before the Lord. தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? Where are you going? Where are you with going? யாரோடு போய் கொண்டிருக்கிறோம்? எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொன்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். If you walk, if you pray, if you read the Bible, if you spend your time and money, everything the Lord has been saying to you. ஒவ்வொன்றையும் உங்களுடைய நேரங்களை பார்த்து கொண்டிருக்கார். யாரோடு போகிறீர்கள்? எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்? everything the Lord has been saying to you. The Lord remembers me. என் வாழ்க்கையை பார்க்கிறார், என் தியாகத்தை பார்க்கிறார், உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார். The Lord remembers you. Your prayer, you are giving money to the ministry, all things, everything, எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக? எதற்காக? அவர் சொல்றார் ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாம், if I find 50 righteous, 50 நீதிமான்களை நான் கண்டால், I do not destroy it. அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். 50 நீதிமான்களை நான் கண்டால், I find 30 righteous, I will not destroy the place. அழிக்க மாட்டேன். 30 நீதிமான்களை கண்டால், 45 நீதிமான்களை கண்டால், 40 நீதிமான்களை கண்டால், 10 நீதிமான்களை கண்டால், if I find 10 righteous, I will not destroy. அழிக்க மாட்டேன், நான் காப்பாற்றுவேன். I will secure you, I will save you. நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை பாதுகாப்பேன். Hallelujah. I am a sympathizer. We have the great sympathizer, name of Jesus God. Hallelujah. நீங்களும் நானும் ஒரு பெரிய இரக்கம் கொள்ளுகிற தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். We have the great sympathizer, name of Jesus. இயேசு கிறிஸ்துங்கிற பெயருடைய ஒரு இரக்கம் உள்ள தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். Lord has been seeing to you. Every moving, ஒவ்வொரு அசைவையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். I will give you, I will save you, I will secure you, I love you.
Jesus says, கவனிங்க, தேவன் நல்லவர், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மனிதனை நினைக்கிறார், இன்னொரு மனிதனை அவர் காப்பாற்றுகிறார். ஒரு குடும்பத்தை நினைக்கிறார், இன்னொரு குடும்பத்தை அவர் காப்பாற்றுகிறார். ஒருவனுடைய தியாகத்தை பார்க்கிறார், இன்னொரு மனிதனை அவர் காப்பாற்றுகிறார். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 19வது அதிகாரம் 29வது வசனம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணத்தை என்ன காரியம், என்ன சம்பவித்தது? ஆபிரகாம் தேவனுடைய பெரியவனோ? ஆபிரகாம் தேவனுக்கு சமமானவனோ? நோ, நெவர். He is honoring man. He is honoring man. இந்த சாதாரண மனிதனை எதற்காக தேவன் நினைக்கிறார்? இந்த அற்பமான புழுவாகிய மண்ணாகிய உங்களையும் என்னையும் தேவன் ஏன் நினைக்க வேண்டும்? ஏன் நினைக்கிறார்? என்ன காரணம்? என்ன நடந்தது? அப்படிப்பட்டவன் ஆபிரகாம் பட்டணத்தை அழிக்க போகிறார். அவர் உண்டாக்கின பட்டணம், அவர் உருவாக்கின பட்டணம், அவர் உருவாக்கின தேசம், அவர் உருவாக்கின மக்கள், அவர் யாரையும் பள்ளி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா அதிகாரமுடைய கையில் இருக்கிறது. ஆனால் அவர் அழிக்கும் பொழுது ஆபிரகாம் நினைத்தார். ஏன் தெரியுமா? 18வது அதிகாரம் 20லிருந்து 22 வரை வாசிக்கிற பொழுது அங்கே வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் சோதம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் பட்டணத்தை அழிக்க வந்தாரு. நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து புருஷர் அவிடமிட்டு சோதமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் வீட்டுக்கு 2 நபர் போயிட்டாங்க சோதம் கொமோரா பட்டணத்துக்கு. ஒருவர் மாத்திரம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் still stood before the God. அவர் நிற்கிறார், உறுதியா நிற்கிறார் முன்பாக. ஆபிரகாம் still stood before the Lord. அவர் 2 பேர் போயிட்டாங்க. ஒருவர் நிற்கிறார், அவர் முன்பாக ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் இப்பொழுது தேவனோடு பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பித்தார்? அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சென்று துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிப்பீரோ? துன்மார்க்கனுடைய நீதிமானை அழிப்பீரோ? என்னுடைய இரத்த பாசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் உனக்கு பயந்தவன். அந்த பட்டணத்தை அழிக்கப் போகுது. அந்த பட்டணம் பாவம் பெருகிவிட்டது. அவலட்சணமான பாவம், ஏற்றுக்கொள்ள முடியாத பாவம், அநியாயமான பாவம், துரோகம், வஞ்சகம் அந்த பட்டணத்தில் நீங்கி விட்டது, பொங்கி எழுந்து விட்டது. இது அழிக்கப் போகுது. நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அங்கே நீதிமான் இருக்கிறான். அவனையும் அழிப்பீரோ? துன்மார்க்கோடு சேர்த்து அழிப்பீரோ? அப்பதாங்க பேசி வர்றாரு. அடுத்த வசனம். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? அந்த பட்டணத்துல 50 இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? கவனிங்க, சில ஆண்கள் சொல்லுவாங்க, சில ஜெபிக்காத பெண்கள் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ஜெபிக்க நல்லா தான் இருக்கேன், நீ ஜெபிச்சுட்டு அப்படி இருக்கு அப்படிம்பாங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒருத்தர் யாரை தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை நினைத்து உங்களை அழிக்காமல் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். ஆபிரகாமை நினைத்தார், லோத்தை காப்பாற்றினார். லோத்து செய்த ஜெபம் அல்ல. ஒரு நீதிமானுக்கே நீதிமான ஜெபம் தேவை என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நீதிமானுக்கே. லோத்து நீதிமான். 2 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன். அவனை குறித்த நிகழ்ந்திருப்பார்கள். நீதிமானாகிய லோத்து நடந்த பாவத்தை குறித்து இருதயத்தில் பாதிக்கப்பட்டான். இருதயத்தில் வேதனைப்பட்டான். பாவத்தை குறித்து, அக்கிரமங்களை குறித்து, அநியாயத்தை குறித்து, துரோகங்களை குறித்து, வஞ்சகங்களை குறித்து, மக்களுடைய மீறுதலை குறித்து இருதயத்தில் பாதிக்கப்பட்டவனாகிய லோத்து என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. blessing வேணும், blessing வேணும், blessing வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம். I welcome, வரவேற்கிறேன். If you pray, if you read the Bible day and night, at the same time you will get lot of blessings from the Jesus Christ. செவித்தால், வேதம் வாசித்தால், தேவனுக்காக நடந்தால், if you walk for Jesus Christ, you will get lot of blessings. Surely, not indefinite. Definitely you will get blessings. நிச்சயமாக பெறுவீர்கள். தேவன் தருவான். You should be greatness,
you should be awareness, you should be honest. நீங்கள் உறுதி தன்மையோடு ஹானஸ்டாக நேர்மையாக நடந்தால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் சொன்னார், if I find 50 righteous, I will do not destroy it. 50 நீதிமான்கள் கண்டால் இந்த பட்டணம் அழிக்க மாட்டேன். ஐயா, இன்னும் நீர் என்னை மன்னிக்கணும். 45 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன். 30 இருந்தால் அழிக்க மாட்டேன். 20 அழிக்க மாட்டேன். 10 பேர் இருந்தால் பட்டணம் அழிக்க மாட்டேன். ஆபிரகாமும் போய்விட்டான், தேவனும் போய்விட்டார். பட்டணம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. ஒரு நீதிமானுடைய வார்த்தை என்ன? ஒரு நீதிமான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஒரு நீதிமானுடைய ஜெபம் இன்னொரு நீதிமானுக்கு அவசியமானது. லோத்து இருக்கிறானே, வாசிக்கலாம் 2 பேதுரு 2:7. அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. தேவன் யாரை நினைக்கிறார்? யாரை காப்பாற்றுகிறார்? என்னை நினைத்து உன்னை காப்பாற்றுகிறார். உன்னை நினைத்து என்னை காப்பாற்றுகிறார். உங்க ஜெபத்தெல்லாம் பார்த்தவர் ஊழியக்காரரை உயிரோடு வைக்கிறார். ஊழியக்காரரை ஜெபத்தெல்லாம் பார்த்தவர் உங்களை உயிரோடு வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதனை நினைக்கிறார், ஒரு ஜெபிக்கிறவனை நினைக்கிறார், ஊழியத்திற்கு வாரி வழங்குற ஒரு குடும்பத்தை அவர் நினைக்கிறார், உபவாசம் இருக்கிற ஒரு நபரை அவர் நினைக்கிறார், இரவும் பகலும் கண்ணீர் விட்டு கதறுகிற ஒரு ஆணையோ பெண்ணையோ தாயோ தகப்பனையோ ஒரு நீதிமான தேவன் நினைக்கிறார். He remembers. Hallelujah. நினைக்கிறார். நினைத்த பிறகு என்ன செய்கிறார்? அந்த மனிதன் யாருக்காக கண்ணீர் விடுகிறான்? அந்த மகள் யாருக்காக கண்ணீர் விடுகிறாள்? அந்த ஏழை தாய் யாருக்காக கண்ணீர் விடுகிறாள்? அந்த ஏழை தகப்பன் யாருக்காக கண்ணீர் விடுகிறான்? அந்த ஏழை வாலிபன் வேலைக்கு மத்தியில் யாருக்காக அழுது புலம்புகிறான்? அந்த நபரை தேவன் குறிவைக்கிறார். அல்லேலூயா. அவனை தேவன் காப்பாற்றுகிறார். அவனை தேவன் செக்யூர் பண்ணுகிறார். அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. தேவன் பாதுகாக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. தேவன் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நீதியை ஒருபோதும் தேவன் மறப்பதில்லை, மறுப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுடைய பிரயாசத்தை அவர் நினைத்து பார்க்கிறார். தேவ பிள்ளைகளை, உங்களை கொண்டு அவர் பலரை காப்பாற்ற போகிறார். உங்களை நினைத்து அவர் பலரை காப்பாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து 122 என் ஜனமே மனந்திருந்து தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. உனக்காக தீய உன் வாழ்வு மாற, உயரத்தம் உனக்காக தீய உன் வாழ்வு மாற. காயங்கள் உனக்காக நோயெல்லாம் தீர. காயங்கள் உனக்காக நோயெல்லாம் தீர. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா.
இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. ஒரு நபரை தேவன் நினைக்கிறார். அநேக வீடுகளில் பெற்றவர்களை தேவன் நினைக்கிறார். குறிப்பாக ஜெபிக்கிறவர்களை தேவன் நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த சபைக்காக பிரயாசப்படுற உங்களை தேவன் நினைக்கிறார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆத்துமாக்களுக்காக சாப்பாட்டுடைய நேரங்களையும் ஒதுக்கி சாப்பாட்டையே ஒதுக்கி எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்களோ பிரயாசப்படுகிறீர்களோ உங்களை தேவன் நினைக்கிறார். நீங்கள் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த நபரை வெகு சீக்கிரத்தில் இந்த இடத்தில் தேவன் கொண்டு வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நினைத்து அவர் உன்னை காக்கிறார். அவர் உன்னை காக்கிறார். உன்னை நினைத்து அவர் என்னை காக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நினைக்கிறவர் எதை? நம்முடைய பிரயாசங்களை, எதை? நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய தியாகத்தை, நாம் ஊழியத்திற்காக கொடுக்கிற நேரங்களை, பணம், பொருளை, இருதயத்தை, ஒவ்வொன்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எதையுமே சாதாரணமா பார்ப்பதில்லை, சாதாரணமா பார்ப்பதில்லை. அதை கனமாக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இந்த நீதிமானாகிய இந்த லோத்துக்காக இந்த ஆபிரகாம் என்ன 25 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். இதான் அவனுடைய ஜெபம். இந்த ஆபிரகாமுடைய ஜெபம் எங்க போனது? சோதோம் குமர பட்டணத்துக்கு போனது. நான் கேட்கிறேன், உங்க ஜெபம் உங்க ஊருக்குள்ள போகுமா போகாதா? நம்ம இந்தியாவுல போகுமா போகாதா? அல்லேலூயா, போகுமா போகாதா? நிச்சயமா போகும். இந்த ஆபிரகாமுடைய ஜெபம் இந்த 18வது அதிகாரத்துல 20வது வசனத்திலிருந்து 33 வசனங்கள் வரை, 33வது வசனம் கடைசி வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். முடிஞ்சு போச்சு. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நாங்க இங்க 50 நீதிமானை கண்டால் நான் அழிக்க மாட்டேன்ப்பா. ஆண்டவர் இன்னும் 5 குறைந்தால் அழிக்க மாட்டேன். 40, 30, 20, 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு, போயிட்டாரு. இப்ப அந்த பட்டணத்தை அழிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அந்த லோத்தை பார்க்கிறார். லோத்துக்கிட்ட போய் பேசுறார். தூதன் அனுப்பி, போப்பா, உன்னை நாங்க வெளியில கொண்டு போகணும். எங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. தூதர்கள் போயிருக்கிறாங்க, உன்னை நாங்க இப்ப காப்பாற்றணும். யாருக்கு வாக்கு கொடுத்திருக்காரு? ஜெப வீரனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஜெப வீராங்கனைகளாக இருந்தால் உங்கள் தலையில் மேல் வாக்குத்தத்தங்கள் இறங்கி கொண்டே இருக்கும். வாக்குத்தத்தங்கள் இறங்கி கொண்டே இருக்கும். நீங்கள் ஜெபத்துல சோம்பேறி என்றால் சாபம் தான் இறங்கும், பாவம் இறங்கும், நோய் இறங்கும், பேய் இறங்கும், வாக்குத்தத்தம் இறங்காது. அவனை நான் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறோம், நான் உன்னை காப்பாற்றணும், வா. உனக்கு யாரு இருக்கு அந்த பட்டணத்துல? நான், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், கிளம்பிடலாம் வெளியில போ. 2 பொம்பளை பிள்ளைங்க, மனைவி. சொல்றேன், அந்த காட்டுற பட்டணம் தூரமா இருக்கு, இந்த பக்கத்துல. சரி, நீ சொல்ற பட்டம் தரணும், போ, சீக்கிரம் போ. எங்களுடைய வேலை ஸ்திரமான வேலை, சீக்கிரமாக செய்யணும். ஆண்டவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார். தூதர்கள் பேசுறாங்க.
அவன் விரும்பின பட்டணத்தில் அவனை கொண்டு போய் விட்ட பிறகு மனைவிட்ட சொன்ன, நீ பின்னிட்டு பார்க்காத, நான் பார்த்த உப்பு தூணாயிட்ட. கீழ்ப்படியாதவர்கள் தூணா அப்படி நிற்க வேண்டியதான் ஒரு இடத்துல, எந்த அசையும் இருக்காது அவங்கள்ட்ட, எந்த அசையும் கீழ்ப்படியாதவங்கள்ட்ட எந்த அசையும் இருக்காது. மனைவி பார்த்து சொன்ன, பின்னிட்டு பார்க்காதண்ணா, பின்னிட்டு பார்க்க வேண்டாம்னு சொல்லும் போதே பின்னிட்டு பார்த்துட்டா, உப்பு தூணாயிட்டா. 2 பொம்பளை பிள்ளை அழைச்சிட்டு வர எப்படி பண்ணி போயிட்டாரு. இன்று வரை அந்த உப்பு தூண் அங்கே இருக்கான் சோதங்கோமரா பட்டணத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் ஹிஸ்டரி வரலாற்று நிபுணர்கள் அதை சொல்றாங்க, அது அங்கே இருக்குன்னு சொல்லி. உண்மை உண்மை, வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்தில் ஆதாரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. ஒருவற்றும் கூட ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும், எல்லாவற்றிற்கும் ஆதாரம். இன்று வரை நடந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆபிரகாமை தேவன் அங்கு நினைத்தார் என்றால் அவன் ஜெபித்தான், அவனை அவர் நினைத்தார். அவர் ஜெபிக்கிற உங்களையும் என்னை அவர் நினைக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, மறந்து போகக்கூடாது. அவர் நினைக்கிறார் யாரை? ஜெபிக்கிறவர்களை. யாருக்காக? யாரோ ஒரு உயிர் காப்பாற்றப்படுவதற்காக, ஏதோ ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுவதற்காக அந்த பிரயாச தேவன் பார்க்கிறார். அதன் செய்தியின் தலைப்பு, உன்னை நினைத்து அவர் என்னை காத்தார், என்னை நினைத்து அவர் உன்னை காத்தார். அல்லேலூயா. கர்த்தர் சபை ஜெபிக்கிறவங்களை நினைச்சுதான் ஒரு பட்டணத்தையே தேவன் காப்பாற்றுகிறார். ஆமென். அப்ப ஒரு நபர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், இப்ப தேவனுடைய நினைவுக்குள் வர வேண்டிய நபர் யார்? ஒரு நபரை காப்பாற்ற வேண்டும் என்றால் தேவனுடைய நினைவுக்குள்ள இப்ப யார் வரணும்? ஜெபிக்கிறவங்க வரணும். பதில் சொல்லுங்க, யார் வரணும்? ஜெபிக்கிறவங்க இருந்தா நினைவுக்குள்ள வந்துருவாங்க, இல்ல யார் வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது பாயிண்ட் போவோம். யோபு 42வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். கவனிப்போம், நீங்க பேசிக்கொண்டிருக்கிற நானும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக கோடிக்கணக்கான மக்களும் சரி, நாம் புத்தியீனமாய் நடந்தோம், மதியீனமாய் நடந்தோம், மதியீனமாய் பேசினோம், மதியீனமாய் பழகினோம், மதியீனமாய் குடித்தோம், வெறித்தோம், கெட்ட வார்த்தைகள் பேசினோம், தாறுமாறாய் ஓடினோம். ஆனால் அந்த புத்தியீனத்துக்கு தக்கதாக தேவன் நடத்தாதற்கு என்ன காரணம்? நம்முடைய ஜீவன் மட்டும் ஏன் தப்பி இருக்கிறது என்றால், யாரோ யோபுவை போல ஒரு மனிதன் நமக்காக ஜெபித்திருக்கிறான். யோபுவை போல யாரோ ஒருவர் பிரயாசப்பட்டு இருக்கிறார்கள். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், வயோதிக தாய் தந்தை இருக்கலாம். யாரோ ஒரு நபர் நாம் புத்தியீனமாய் நடந்த பொழுது, இந்த வாலிபனை ரட்சியோம், இந்த குடும்பத்தை ரட்சியோம், இந்த தாயை ரட்சியோம், இந்த தகப்பனை ரட்சியும் என்று அவன் குரல் கொடுத்திருக்கிறான். தேவன் அதை நினைக்கிறார். யோபுடைய நண்பனத்தில் பேசுகிறார், உங்கள் புத்தியீனத்திற்கு தக்கதாக நான் உங்களை நடத்தாதிருப்பேன். ஒரு மனுஷன் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்றால், அவன் செய்த பாவத்தில் அவன் தண்டனையை பெறாமல் அவன் நன்மையை பெற வேண்டும் என்றால், யோபுவை போல ஒரு நீதிமான் ஜெபித்தாக வேண்டும். ஜெபம் சும்மா இருக்காது, ஜெபம் தூங்காது, ஜெபம் வேலை செய்யும். காலாகாலத்தில் வேலை செய்யும், காலாகாலத்தில் வேலையை தானே செய்யும். ஜெபத்தை ஒருவனை அடக்கப்பட முடியாது, ஜெபத்தை ஒருவரை மூடிப்பட முடியாது, ஜெபத்திற்கு எதிராக ஒருவனும் வாழ முடியாது. ஒரு மனுஷனை விட்டு ஒரு மனிதன் பிரிந்து போகலாம், ஆனால் ஜெபத்தை விட்டு அவன் எங்கும் போக முடியாது. நெவர், எங்கு போக முடியாது. அவன் அந்த ஜெபத்தின் வலைக்குள்ளாக அவன் மறைந்திருக்க வேண்டும். ஜெபத்தின் வலைக்குள்ளாக அவன் அகப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். உலாவி வரலாம், சுற்றி வரலாம், மனமோன போக்கில் பேசலாம், நடக்கலாம், வாழலாம். ஆனால் அந்த ஜெபம் ஒரு எல்லைக்குள்ள கொண்டு வரும், ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தும். தேவன் பேசுகிறார், உங்கள் புத்தினத்துக்கு தக்கதாக நான் நடத்தாதிருப்பேன். நான் என் தாசனாகிய யோபுடைய முகத்தை பார்ப்பேன். நீங்கள் நாளை உயிர் வாழ்கிற நீதினால் அல்ல, யாரோ ஒரு நீதிமான் நமக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றால், அப்பொழுது தேமானியான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தினான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யாருக்கு விரோதமான பேசுங்க, ஜெபிக்கிறவனுக்கு விரோதமா வாய் திறக்காதீங்க, தயவு செய்து வாய் திறக்காதீங்க. சாபம், சாபம், சாபம். யாருக்கு விரோதமா வாய் திறங்க. 3
நண்பர்கள் பார்த்து பேசுறாரு, மதியீனர்களே, மதிகெட்டவர்களே, புத்தியீனர்களே, மீறுதலுக்கு உட்பட்டவர்களே, உங்களுடைய மீறுதலுக்கும் புத்தியீனத்துக்கும் நான் தண்டனை கொடுத்திருப்பேன். நான் கொடுக்காமல் என்ன காரணம்? யோபுடைய முகத்தை நான் பார்க்கிறேன். எல்லா காரியத்தையும் செய்துட்டு நீதான் அப்படி இருக்கு, நான் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஜெபிக்கிற நபரை பார்த்து ஒரு நபர் ஏவனம் பண்ணினா விரைவில் தண்டனை அனுபவிப்பார்கள். விரைவில் தண்டனை அனுபவிப்பார்கள். அதுல மாற்றம் இல்லை. பேசுறார். இந்த நண்பர்கள் போனார்கள். வாசிக்கலாம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்து கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுடைய சிறையிருப்பை. யார் யாரெல்லாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்க முகத்தை பார்க்கிறாரு. பார்த்து என்ன தெரியுமா செய்யறாரு? நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க மேல என்ன கட்டு விழுந்திருக்கோ அந்த கட்டு அறுக்கப்படும், அந்த கட்டு உடைக்கப்படும். உங்க மேல விழுந்திருக்கிற கட்டு உடைக்கப்படும். ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க மற்றவர்களுக்காக மணிக்கணக்காக முழங்கால இருக்கிற பொழுது, அப்படி நேரங்களில் தியாகம் செய்கிற பொழுது, ஆகாரத்தை தியாகம் செய்து, பணத்தை தியாகம் செய்து, நேரத்தை தியாகம் செய்து, எல்லாத்தையும் தியாகம் செய்து ஜெபத்தில் இருக்கிற பொழுது உங்கள் மேல இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. யோபுவை பார்த்தார். அவனு 3 பேரை பார்க்கல. அடு சொன்னாரு, என் தாசனாகி யோபு பேசுனது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபுடைய ஜெபிக்கிற மனுஷனை அவர் தேடுறாரு. ஐயா, ஜெபிக்கிற மனுஷிகள் அவர் தேடுறார். புறம் கூறுகிறவர்கள் அல்ல, புண்படுத்துகிறவர்கள் அல்ல, வேதனைப்படுத்துகிற மக்கள் அல்ல, அவதூறு வார்த்தைகளை பரப்புகிற ஜனங்களை அல்ல, நடக்காததை நடந்தது போலவும் நடந்ததை நடக்காது வர்ணித்து பேசுகிற வர்ணஜாலம் நிறைந்த ஜனங்களை அவர் தேடவில்லை. ஜெபிக்கிற மக்களை அவர் தேடுகிறார். யாரை தேடுகிறார்? ஜெப வீரர்களை, ஜெப வீராங்கனைகளை. 72 மணி நேரம் எத்தனை பேர் வந்தீங்க? ஏன் உங்களால் வர முடியல? யாரோட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? யாரோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் இந்த ஜெபத்திற்கு உங்களால் வர முடியவில்லை? உடைய தொடர்பு எங்கேயோ இணைக்கப்பட்டிருக்கிறது. சரியான இடத்தில் அல்ல, தவறான இடத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்க உங்களால் வர முடியவில்லை. தேவன் யாரை பார்க்கிறார்? ஊர் சுத்துகிற நபர்களை அல்ல, ஜெபிக்கிறவனை பார்க்கிறார். அவன் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வருமா? யாரையாவது காப்பாற்றணும்னு சொல்லி கெஞ்சுவானா? யாராவது காப்பாற்றணும்னு சொல்லி உபவாசம் இருப்பானா? கதறுவானா? அழுவானா? கண்ணீர் விடுவானா? அந்த குடும்பத்தை அப்பதான் காப்பாற்ற. வேதத்தின்படி அல்லவா யுத்தம் பண்ணுகிற தேவன், சட்டத்தின்படி அல்லவா ஜனங்களை காப்பாற்றுகிறவன். ஒருவன் ஜெபிக்க வேண்டுமே, ஒருவன் அழிவை தடுக்க வேண்டும் என்றால் ஒருவன் திறப்புல நிற்க வேண்டுமே. அந்த ஒருவன் யார்? அது நீங்கள் இருக்க கூடாத, அது நானும் இருக்க கூடாத. 72 மணி ஜெபம். நோய் பிசாசின்படி செய்வனை, ஆத்தும ஆதாயம். எத்தனை பேரியா வந்தோம்? எப்படியா தேவன் வருவார்? எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? வேர் ஆர் யூ ஸ்டாண்டிங்? யாரோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள்? யார் உங்களை இணைத்து வைத்திருக்கிறது, கட்டி வைத்திருக்கிறது யார்? அந்த நபரை கண்டுகொள்ளுங்கள். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். 72 மணி ஒரு பகல் கூட வர யோக்கியது இல்லை. ஏன் கூட தேவன் இருக்கிறார்? எப்படி இருப்பார்? சட்டத்தையும் திட்டத்தையும் மீறி தேவன் வருவாரோ? மனுஷனுக்காக தன் சட்டத்தை அவர் மாற்றிக்கொள்வாரோ? நெவர், நெவர். He will not change his law. அவருடைய சட்டத்தை அவர் ஒரு நாள் அவனுக்காக மாற்ற மாட்டார். சொன்னது சொன்னதுதான். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால். If you change, Lord will give you lot of blessings in the name of Jesus Christ. அதுவரை நீங்கள் நான் பெறவே முடியாது. உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால், உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால், தேவன் பக்கம் திரும்பினார், if you will turn to the Lord Jesus Christ, at the same time you are not, we will get. நாம் அனைவரும் பெற முடியும், எல்லாரும் பெற முடியும். திரும்பினார், திரும்பினார், தேவன் பக்கம் திரும்பினார், தேவன் பக்கம் திரும்பினார், தேவனோடு நடந்தால். எலியா அதான் சொன்னான், I stand before the Lord. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், 3.5 ஆண்டு மழை வராது. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். எலியா கெர்ச்சித்தான். ஆகாபுக்கு முன்பாக, ராணுவத்துக்கு முன்பாக படையை கண்டவன் நடுங்கவில்லை, படை வீரர்களை கண்டவன் நடுங்கவில்லை, ஆகாபு ராஜாவை கண்டு நடுங்கவில்லை.
450 பால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு வைக்கிற தீர்க்கதரிசிகள், 800 மந்திரவாதிகளை கண்டு அவன் நடுங்கவில்லை, இயேசுவை பார்த்து பயப்படவில்லை. I stand before the Lord, I don't fear about you, Ahab, Jezebel. I am standing with Lord Jehovah. I say, I still stand before the Lord. நான் சொல்லுகிறேன், நான் பேசுகிறேன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் பேசுகிறேன். உனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. தேவன் முன்பாக நிற்கிற மனிதன் யாரை கண்டு நடுங்குவான்? தேவனுக்காக நடுங்குவான், தேவனை பார்த்து நடுங்குவான். உலகத்தை கண்டு அவனை நடுங்க மாட்டான், பயப்பட மாட்டான். காரணம், அவன் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். 72 மணி ஜெபத்துக்கு உங்களால வர முடியல. ஏன் வர முடியல? My connection is devil. My connection with the devil. I am walking with the devil, so I cannot come to the prayer. நாங்க இணைக்கப்பட்டிருக்கிறேன், அதனால இங்க வர முடியல. யாரோட? with the devil. வர முடியாது. எப்படி வர முடியும்? யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனோடு இணைக்கப்பட்டால். If you connect with God, யோசித்து பாருங்க, யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்? ஏன் வர முடியல? யோபு பேசினாரு, யோபோடு தேவன் பேசினாரு. தப்பா, உன்னுடைய புத்தியினத்துக்கு தக்கதாக நான் நடத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? யோபு என்ற ஒரு மனிதன் காரணம். அல்லேலூயா. பிள்ளைகளே, திருமணம் ஆனவர்களே, தாய்மார்களே, நாம் செய்த தவறுக்கு தண்டனை வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், யாரோ ஒரு நபரை நினைத்து உங்களை தேவன் தப்பு வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். யாரையோ ஒருவரை நினைத்திருக்கிறார், யாரையோ ஒருவரை. ஆகவே தேவன் உங்களை, என்னை உயிரோடு, என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், எனக்காக யாரோ நீதிமான் கண்ணீர் விடுகிறார்கள். நீதிமான்கள் யாரோ கண்ணீர் விடுகிறார்கள், யாரோ உபவாசம் இருக்கிறார்கள். ஆகவே தான் என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய ஜெபத்தினால் மட்டுமல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுக்கு நண்பர்களுக்காக யோபு ஜெபித்தான், அவன் சிறையிருப்பு உடைந்து போனது. ஆமென். இன்று யார் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறீர்களோ உங்க சிறையிருப்பு மாறும். மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். அவர்கள் எழுந்து நில்லுங்கள், ஜெபிக்கலாம். அவர் எழுந்து நின்று ஒப்பு கொடுங்க, பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோபுவை போல நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் எழுந்திருக்கிறீங்க? எழுந்திருங்க. எல்லாரும் எழுந்திருக்கிறான்னு சொல்லி மற்றவங்களை பார்த்து எழுந்திருக்காது. நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண என்ன ஒப்பு கொடுக்கிறேன். திறப்பின் வாசல் நிற்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக குரல் கொடுக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எழுந்து நில்லுங்க, பார்க்கலாம். ஜெபிங்க. நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போறேன், எனக்கு அந்த கிருபையை தாங்காண்டவரே, நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாய் திறந்து கேளுங்க. சத்தம் இல்ல பாருங்க, உள்ளத்துல இருக்கணுங்க வைராக்கியம். யோபுவை போல நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். புத்தியினமாய் நடக்கிற மக்களுக்காக, மதியினமாய் நடக்கிற ஜனங்களுக்காக, பாவத்தை பருகுகிற மக்களுக்காக, மீறுதலுக்கு உட்பட்ட ஜனங்களுக்காக நான் டெய்லி ஜெபிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, பார்க்கலாம். உங்க கட்டு அறுக்கப்படும், உங்கள் மேல் உள்ள சிறையிருப்பு மாறும். சகோதரனே, சகோதரியே, உங்கள் சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் யோபுவை போல மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. உங்க சத்தத்தை ஆண்டவர் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்க கடன் ஏன் போகல? உங்க நோய் ஏன் போகல? மனுஷனுடைய கட்டு ஏன் போகல? இன்னைக்கு போக போகுது. உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது போகாமல் இருக்காது. இன்றைக்கு தேவன் ஒரு மாற்றத்தை கட்டளையிட போகிறார். இன்றைக்கு தேவன் ஒரு மாற்றத்தை கட்டளையிட போகிறார். யோபுவை போல ஜெபிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வேடிக்கை பார்க்காதீங்க தம்பி, வேடிக்கை பார்க்காதீங்க. இது ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம், வெற்றியை சுதந்தரிக்கிற நேரம் இது. தங்கச்சி, தம்பி, தாயே, தகப்பனே, இது வெற்றியை சுதந்தரிக்கிற நேரம். இது வெற்றியை சுதந்தரிக்கிற நேரம். இது விளையாடுகிற நேரம் அல்ல, விளையாடுகிற நேரம் அல்ல. பிசாசு வைத்திருக்கிற வினைகளை, பிசாசு வைத்திருக்கிற கன்னிகளை, பிசாசு வைத்திருக்கிற நாச மோசங்களை அழித்து அவன் திட்டத்தை உடைத்து வெற்றியை பெறுகிற நேரம் இது. ஐயா, யோபுவை போல ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். யோபுவை போல திறப்புல நிற்க ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, பாவம் செய்கிற மக்களுக்காக குரல் கொடுக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காரும். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு
தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. தன்னுடைய மகளுக்காக, பிசாசின் வெளியில் இருக்கிற அந்த மகளுக்காக குரல் கொடுக்க வருகிறார். இயேசுவை தேடி வர்ற எங்கே கேள்விப்பட்டார். இயேசுகிட்ட போனா சுகம் கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. இயேசுகிட்ட போனா சுகம் கிடைக்கும், பேய் ஓடிடும். இந்த நற்செய்தி அவளுக்கு யாரோ அறிவித்திருக்கிறார். கேட்டோன்னு வர்ற, இயேசுவை தேடி வர்ற. இயேசு கிறிஸ்து அவளை கண்டுகவே இல்லை. அவ கண்டுகவே இல்லை. அப்ப கூட வந்த நபர்கள் என்ன சொல்றாங்க? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த மாதிரி முந்திரி கொட்ட ஊழியக்காரர்கள், ஆண்டவரே கண்டுகாமலே போறீங்களே, அப்படி சத்தம் போட்டதமா வர்றாங்களே, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். சொல்லுங்க. புள்ள விடுதலாகணும்னா பெற்றோர்கள் இயேசுவை தேடி வரணும். பிள்ளைகள் காப்பாற்றப்படுவதற்கு பெற்றவர்கள் இயேசுவை தேடி வர வேண்டும். பெற்றவர்கள் வந்து அவரை பணிந்து கொள்ளணும். அவர் காலில் விழணும். இங்க விழாம எங்கேயும் போய் காலில் விழுறாங்க. அரசியல் தலைவர்கள் காலில் விழுறாங்க. நம்ம ஆளுங்க ஞானஸ்தானம் பெற்ற ஆள்கள், திருவிருந்தில் பங்கெடுக்கிற ஆள்கள், மனுஷன் காலில் விழாதீங்க, கர்த்தர் காலில் விழணும். அது பணிந்து கொண்டு சொன்ன, ஆண்டவரே எங்களை இறங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நாய்க்கு போடலாமா அப்படின்னாரு. அவளை பார்த்து நாயேன்னு நேரம் சொல்லாம பிள்ளையுடைய அப்பத்தை அவ வந்து சோகம் கேட்கிறார், எனக்கு கொடுங்கன்னு. இப்ப அவர் கையில் அது இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் நடக்கும். செத்து போனா உடனே செத்து போயிடும், காப்பாற்ற காப்பாற்ற, என்ன சொன்னாலும் நடக்கும். ஏன்னா அவர் தேவன். அவர் வாயில் வர ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே 100% நடக்கும். நடக்குமா நடக்குதுங்களா? அப்ப வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தை நடக்குமா நடக்காதா? நாம் இதை நம்ப வேண்டும். நாம் இதை நம்ப வேண்டும். அப்ப வந்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை அப்படின்ட்டாரு. ஆமா ஆண்டவரே, மேஜையில சாப்பிடும்போது துணிக்கையெல்லாம் சிந்தும் இல்ல, தரையில கீழே விழும் இல்ல, அந்த கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. நான் நாய் தான், அந்த சிந்துறதுல கொஞ்சம் எனக்கு ஏதாவது கூடாத. தேவன் அந்த தாய் பணிந்து கொண்டதை பார்க்கிறார். அந்த தாய் தன்னை நாய் என்று சொன்ன பொழுது கூட கோபப்படாமல், ரோசப்படாமல், ஆமாண்டவரே நான் நாய் தான், நாய்க்கு சமம் தான், கீழே சிந்துறது நாய் தானே திங்கும், அப்ப துணிக்கை சாப்பிடுறது சிந்தாம யாரும் சாப்பிட முடியாதுல, செதறும் இல்ல, அதான் நினைச்சு எனக்கு இது கொடுக்க கூடாதா? தன்னை தாழ்த்தினதை தேவன் கண்டார். கவனிங்க, நீ பெருமையில இருக்கு. நமக்கு பெருமை பிடிச்சல அலையிறோம். பெருமை பிடிச்சு நான் இல்லை என்ன, நான் போகல என்ன, நான் வரல என்ன. நீங்க வராம இருந்து பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இது தேவன் உண்டாக்கின இடம், நான் உண்டாக்கல. இதை உண்டாக்குனது தேவன். ஹல்லேலூயா. அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார், அவர் தான் உருவாக்கி இருக்கிறாரு. அவர் இல்லாம எதுவுமே உண்டாகல. There is no creation without creator. படைப்பாளி இல்லாமல் படைப்பு இல்லை. அவர் படைப்பாளி, படைக்கிறவர், உண்டாக்குகிறவர், கிரியேட்டர், the great creator. அவரால் எதை உண்டாக்க முடியும், எதையும் செய்ய முடியும். அவர்கிட்ட முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாம் அவரால் முடியும். எல்லாம் அவரால், nothing is impossible. முடியாதுங்கிற வார்த்தைக்கு அவர்கிட்ட இடமே கிடையாது. ஆமென். எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. I can do it everything. என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் முடியும். அந்த வார்த்தைக்கு உரிமையாளர் இயேசு ஒருவர் மட்டுமே. இயேசு ஒருவர் மட்டுமே. என்னால எல்லாம் முடியுங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர், உரிமையாளர், அதிகாரம் பெற்றவர் அவர் ஒருவர் மட்டுமே. நம்புறீங்களா? நம்புறீங்க? எந்த கஷ்டம் வந்திருக்கலாம், இன்றைக்கு நீங்க நம்புங்க, எனக்கு அவரால் எல்லாம் செய்ய முடியும். அப்படி எழுந்து கேளுங்க. இப்ப நீ கட்டுகளோடு வந்திருக்கலாம், நோயோடு வந்திருக்கலாம், மன பாரத்தோடு வந்திருக்கலாம், குடும்ப பிரச்சனை வந்திருக்கலாம், ஏதோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் வந்திருக்கலாம். எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. nothing is impossible in the Jesus name. இயேசு கிறிஸ்து நாமத்தில் முடியாது என்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. எனக்கு கொடுக்க அவரால் முடியும், என்னை விடுவிக்க அவரால் முடியும், எனக்கு செய்ய அவரால் முடியும், எல்லாவற்றையும் கொடுக்க அவரால் முடியும், என்னை காப்பாற்ற அவரால் முடியும், என் கண்ணீரை துடைக்க அவரால் முடியும், என் காயத்தை ஆற்ற அவரால் முடியும், என் இருதயத்தை குணப்படுத்த அவரால் முடியும், என் கால்கள் கைகள்
எலும்புகளை பலப்படுத்த அவரால் முடியும். என் நரம்பு வலிகள், எலும்பு வலிகள், வயிற்று வலிகள், இருதய வலிகளை, தலை வலி பாரத்தை என்னை விட்டு தூரமாக்கி போட அவரால் மட்டுமே முடியும். அவரால் மட்டுமே முடியும். செய்வன ஆவிகளின் கிரிகளை அழிக்க அவரால் மட்டுமே முடியும். நோய் கிருமிகளை அழிக்க அவரால் மட்டுமே முடியும். அவரால் முடியும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. உம்மாலே முடியும், உம்மாலே முடியும், உம்மாலே முடியும், உம்மாலே முடியும். அல்லேலூயா. சோத்திரம் அப்பா. ஆமென். சோத்திரம் ஐயா. சொல்லுங்க, அப்படியே அமைதியா சொல்லுங்க. உம்மால எல்லாம் கூடையா, உம்மால எல்லாம் கூடையா. என்னை காப்பாற்று, என் கண்ணீரை துடைக்க, என்னை தீர்க்காயுசோடு வாழ வைக்க, என் வேதனையை விரட்டி அடிக்க, என் வறுமையை துரத்தி அடிக்க, என் மனபாரத்தை என்னை விட்டு பிடுங்கி எறிய. ஐயா, உம்மால கூட, உம்மாலே கூட, உம்மாலே கூட. இயேசுவே, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. அமைதி அப்படியே சத்தமா கேளுங்க. அப்பா, உம்மாலே கூட ஐயா, உம்மாலே கூட, உம்மாலே கூட ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஏசப்பா, என் தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிறையா, உம்மை நம்பி இருக்கிற. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா, அதிசயம் செய்தவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா, ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே,
உம்மாலே கூடும் ஆண்டவரே. உம்முடைய சபை ஐக்கியத்தை நான் விடலப்பா, குடும்ப ஜெபத்தை நான் விடலப்பா. ஆனா போராட்டத்தில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னை விடுதலையாக்க உம்மாலே கூடும் ஆண்டவரே. என்னை விடுதலையாக்க உம்மாலே கூடும். என்னை காப்பாற்ற உம்மாலே முடியலையோ. உமக்கு முடியாதது எதுவும் இல்லையே. உமக்கு முடியாதது எதுவும் இல்லையே. எல்லாம் உம்மாலே கூடுமே. எல்லாம் உம்மாலே கூடுமே. ஒரு நல்ல வேலை எனக்கு தர உம்மாலே முடியும் ஐயா. ஒரு நல்ல ஜாப் தர முடியும். ஒரு நல்ல ஏர்னிங் தர முடியும். என்னை காப்பாற்ற முடியும். என்னை கரை சேர்க்க முடியும். உம்மால என்னை உயர்த்த முடியும். என்னை விடுவிக்க முடியும். என் கண்ணீருக்கு முடிவை உண்டாக்க உம்மால முடியும். எத்தனை பேர் ஐயா சொல்ல போறீங்க? என் கண்ணீருக்கு முடிவை உம்மால உண்டாக்க முடியும். ஆமென். உட்கார். தேவனால் முடியாதது என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அவரால பேசுங்க. அவரால் முடியாதது எல்லாமே அவரால் முடியும். ஆமென். அவரால் எல்லாம் முடியும். நாம் கேட்கிற நீதியான அத்தனை காரியத்தையும் உங்களுக்கு நிறைவாக கொடுக்க அவர் ஒருவரால மட்டும்தான் முடியும். ஆமென். அவரை நம்புங்க. அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அளவில்லாமல் வைங்க. சொல்றாங்களே என்ன குருட்டுத்தனமா இப்படி நம்பலாமா அப்படின்னு சொல்றாங்களே, அவரை மட்டும்தான் அப்படி நம்பணும். அவரை மட்டும்தான் அப்படி நம்பணும். ஆமென். அல்லேலூயா. அவர் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாள் அது வீண் போகவே போகாது. அவர் தாயுள்ளம் கொண்ட ஒரு தேவன், தாயுள்ளம் கொண்ட ஒரு கர்த்தர். அல்லேலூயா. அவர் தாயுள்ளம் கொண்டவர். ஆமென். யார் வேண்டாலும் உங்களை நிராகரிக்கலாம். அவர் ஒரு நாள் உங்களை நிராகரிக்கவே மாட்டார், புறம்பே தள்ளவே மாட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். விரும்பி எதுல வந்தாயோ அது அப்படியே உனக்கு நடக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த வார்த்தை தேவன் எந்த சமயத்தில் சொல்லுகிறார்? அவள் தன்னை தேடி வந்து காலில் விழுகிறார், அதை பார்க்கிறார். அவள் தன்னை நாயை போல தாழ்த்துகிறார். நாய் என்று சொன்ன பிறகு, ஆமா ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான், நான் நாய் ஜென்மம் தான், உண்மைதான். கீழே சென்றதே நாய்கிட்ட தானே போடுவீங்க. கீழே சென்றதை யாரையா சாப்பிடுவா? அப்படி நினைச்சு என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுக்க கூடாதா? தன்னை தரை மட்டும் அவள் தாழ்த்தினாள். நாயாக தன்னை தாழ்த்தினாள். அந்த தாழ்மையை பார்த்த தேவன், இவளை கண்டவர் இவளுடைய மகளை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இவளை கண்டவர் விரும்புகிறபடி உனக்கு. நீ நம்ம சுகம் கிடைக்காதது போனதற்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணம் நம்மகிட்ட தாழ்மை இல்லை. இன்னொரு காரணம் அவர் காலில் விழாம மனுஷன் காலில் விழுறோம். மூன்றாவது இன்னொரு காரணம், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தெய்வத்தை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள மறந்து போனோம். எதையே பிடித்து கொண்டோம். இதெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் நாம் விடுதலை ஆகாமல் போனதற்கு. சொல்றாரு, நீ உன்னை தாழ்த்திக்கிட்ட அது பெருசு அப்படிலாம் சொல்ல. கடைசி சொல்றாரு, இவ்வளவு தூரமும் நீ தாழ்த்தினதற்கு என்ன காரணம்? நான் நாய் என்று சொன்ன பிறகும் என்னை புறம்பே தள்ளிவிட்டு இப்படி ஒரு சுகத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை ஒரு நாய் என்று சொல்லிவிட்டார் என்று நீ வீரவசனம் பேசி போயிருக்கலாம். அதிலேயும் உன்னை தாழ்த்தி, ஆம் நான் நாய்தான், சிந்துவதை நாய்தானே தின்னும், அப்படி எனக்கு சுகம் கொடுக்க கூடாது என்று கேட்டது என்ன காரணம்? நான் காட், நான் இறைவன், நான் ரட்சகர், என்னால முடியும் என்று ஒரு விசுவாசம் வைத்தாயே. அந்த விசுவாசம் அல்லவா உன்னை தரை மட்டும் தாழ்த்தினது. அந்த விசுவாசம் பெரியது. சிறியே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது போ. அவள் அந்த மட்டும் தாழ்த்துவதற்கு என்ன காரணம்? அவள் விசுவாசம் பெரிதா இருந்தது. நீ விசுவாசம் பெருசா இருந்தா இன்றைக்கு நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு நடக்கும். நீங்க மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா மண்ணு தான், பொண்ணு கிடைக்காது.
மண்ணு தான் கிடைக்கும், பொண்ணு கிடைக்காது. பெண் அல்ல, பொன், கோல்டு. பெண் அல்ல, நாட் கேர்ள், பொன், பொன். நம்பிக்கை அங்க வைங்க. யாரையோ நினைச்சு நீங்க உட்கார்ந்துருக்காதீங்க. எதையும் பெற முடியாது, ஒன்று கூட பெற முடியாது. அவள் சொன்னார் பாருங்க, உன் தாழ்மை பெரியது அப்படின்னு சொல்லவே இல்லை. நாயின்னு சொன்ன பிறகு அதான சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு? அப்ப அந்த மட்டும் அவள் தன்னை நாயை போல தாழ்த்துவதற்கு என்ன காரணம்? அவளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. இயேசு காப்பாத்திடுவாருங்கிற ஆழ்ந்த நம்பிக்கை இருந்துச்சு. அதான் சொன்னார். அதை பார்த்து அவர் சொன்னாரு, உன் தாழ்மையை பார்த்து நான் சொல்லவில்லை, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது. அப்ப விசுவாசம் பெருசா இருந்தா நம்ம விரும்புறது சொல்லு, பேசுங்களேன். ஏன் கூனி குறுக்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க? விசுவாசம் பெருசா இருந்தா நம்ம விரும்புறது, விசுவாசம் கொஞ்சமா இருந்தா விரும்புறது நடக்காது, நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. கர்த்தருக்கு நிறைய பேர் இருக்காங்க, பிரச்சனை கண்டோடனே பிரச்சனை சொல்லி எழுவாங்க. 72 மணி ஜெபத்துக்கு வந்தாங்களா? 1 மணி நேரம் கூட வரல. இப்படிப்பட்ட நீங்க எல்லாம் சொல்லி அழுவாதீங்க, அழாதீங்க. நான் கடவுள் கிடையாது, நான் இறைவன் கிடையாது, நான் ரட்சகர் கிடையாது, நான் ஒரு வேலைக்காரன். ஐ எம் சர்வெண்ட் ஆஃப் காட். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் என் லிமிட். ஒரு தேவனுடைய வேலைக்காரர், ஒரு தேவனுடைய வேலைக்காரர், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் அந்த ஸ்தானத்துக்கெல்லாம் போக முடியாது. நான் சொன்னா நடக்கும் அல்ல, அவருடைய வேலைக்காரன். நான் கேட்டால் கொடுப்பார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் சொன்னால் எது வேணாலும் நடக்கும் இல்லை, நான் விசுவாசித்தால் எது வேணாலும் நடக்கும். ஸ்திரியே, உன் தாழ்மை பெரிதல்ல, நீ என் காலில் விழுந்தது பெரிதல்ல. நான் என்று சொன்ன பிறகும் நீ இடத்தை விட்டு ஓடாமல் நான் நம்பிக்கையை என் மேல வைத்து இவர்கிட்ட தான் இந்த விடுதலை இருக்கு என்று விசுவாசித்து நின்று கொண்டிருக்கிறாயே, அந்த விசுவாசம் பெரியது. சின்ன பிரச்சனை வந்து ஆக்சுவலேஷன் ஆயிடுறோம்ல, ஆகக்கூடாது. அப்படியா? கடவுள் என்ன நினைக்கல, மறந்துட்டாரு. இல்ல, அவர் மறக்கிற தெய்வம் அல்ல. அவர் யாரை மறந்தார்? துரோகியோட மறக்காதவர். காட்டி கொடுக்க வந்த யூதாசை பார்த்து, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? முத்தத்தினால் என்னை காட்டி கொடுப்பதற்காக வந்திருக்கிறாயோ? காட்டி கொடுக்கிறவனையே பார்த்து சிநேகிதன் என்று சொன்ன தேவன் அல்லவா? எப்படி நம்மை அவர் மறப்பார்? அவரால் மறக்க முடியாது. நீங்களும் நானும் தான் அவரை அநேக தடவை மறந்து விடுகிறோம், மறந்து தூரமாய் போய் விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரியே, உடைய விசுவாசம் பெரியது. ஆக அந்த ஸ்திரீனுடைய தாயினுடைய அந்த விசுவாசத்தை கண்டு, இவளை கண்டு அவளை காப்பாற்றினார். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்துதான் உங்க பிள்ளைகளை அவர் காப்பாற்றுவார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையின் தோற்றம் பெருசா இருக்கணும். தேவனிடத்தில் நான் சாதிப்பேன், என் கர்த்தர் அதை தருவார், அவர் தராமல் நான் விட மாட்டேன், அவர் நிச்சயம் ஏமாற்ற மாட்டார். இத்தனை ஆண்டுகள் நான் ஜெபித்து இருக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் உபவாசி இருக்கிறேன், என் ஆண்டவர் நிச்சயமாக தருவார். அந்த உறுதியான நம்பிக்கை, அந்த ஸ்ட்ராங் பிலீவ், அதுதான் வெற்றி கொண்டு வரும். அல்லேலூயா, அதுதான் வெற்றி கொண்டு வரும். அதான் சொன்னார், ஸ்திரியே, உன்னுடைய விசுவாசம் பெரிது, பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. அப்ப விசுவாசம் அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். சொல்லுங்க வாயை திறந்து. படிக்கிற பிள்ளையெல்லாம் கண்ணை மூடுங்க, அப்படியே சோத்திரம் சொல்லுங்க. எனக்கு விசுவாசத்தை தாங்க பண்ணு. படிக்கிற பிள்ளைலாம் கேளுங்க, படிக்கிற பிள்ளைலாம் கேளு. கண்ணை முடிக்கல, வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லா பிள்ளையும் கண்ணை மூடணும், எல்லாம் கண்ணை மூடி. விசுவாசத்தை கற்றுக் கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைலாம் கேளுங்க, பெற்றோர்கள் கேளுங்க, வாலிப தம்பி தங்கச்செல்லாம் கேளுங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நாயின்னு சொன்ன பிறகு கூட அவ ஓடாமல் தன்னை தாழ்த்தினால என்ன காரணம்? விசுவாசம் அல்லவா, அந்த நம்பிக்கை அல்லவா, அந்த நம்பிக்கை அல்லவா. நாயின்னு திட்டாரே, நாயின்னு சொல்லிவிட்டாரே, நாய்க்கு சமமா சொன்னாரு, அதிலையும் தன்னை தாழ்த்தி நின்றதற்கு என்ன காரணம்? ஆண்டவரே, விசுவாசம் அல்லவா. அந்த கானானிய சிரிக்கிற விசுவாசம் எனக்கு வேண்டாமா? அந்த கானானிய சிரிக்கிற நம்பிக்கை எனக்கு வேண்டாமா? ஐயா, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருக்கீங்க, எவ்வளவு கட்டுகள் இருக்கிறீங்க. இன்னைக்கு அருந்து சாம்பலாகட்டும், அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினால, அந்த கட்டுகள் சிதறடிக்கப்பட்டு போட்டு இயேசுவின் நாமத்தினால, அந்த கட்டுகள் சின்ன பின்னமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக 5ஆவதாக ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1 to 3 வசனங்கள். 1 to 3 வசனங்கள்.
தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அல்லேலூயா. தேவன் அடுத்து யாரை நினைக்கிறார் பாருங்க, நோவாவை நினைக்கிறார். கடவுள் அதை நினைத்தார். பேழைக்குள்ள எத்தனை நாள் ஆச்சு? 150 நாள் ஆச்சு. மிதந்துகிட்டு இருக்கு. இதற்கு மேல அவங்க உள்ள இருக்க கூடாது, வெளியில வந்தே ஆகணும். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் பத்திரமா உயிரோட உள்ள இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வர போகிறார். தேவன் நினைக்கிறார். ஹல்லேலூயா. Then God remembered you. Hallelujah. Then God remember all believers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவரும் நினைக்கிறார். எங்கேயோ ஒரு உள்ள கிடக்குறோம், மிதந்துட்டு கிடக்குறோம், தண்ணியில மிதந்துட்டு கிடக்குறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள கிடக்குறோம், வெளியில போக முடியல, எங்க பார்த்தாலும் பாதிப்பு, ஆபத்து. நோவாவை தேவன் நினைத்தருளினார். நோவாவை தேவன் நினைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. நோவாவை நினைத்தவர் என்னையும் நினைத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நினைத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. என்னை என் பிள்ளைகளை நினைத்து கொண்டிருக்க, என் குடும்பத்தை அவர் மறக்கல மறக்கல மறக்கல. என்னை மறக்காத தெய்வம், என்னை மறக்காத தெய்வம், என்னை மறக்காத தெய்வம், என்னை மறக்காத தெய்வம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். உயிரோடு உயிரானீரே எந்த மனதால் நினைவாழ்வீரே, எந்த மனதாலும் நினைவாழ்வீரே. உயிரானீரே, எந்த மனதாலும் நினைவாழ்வீரே, எந்த மனதாலும் நினைவாழ்வீரே. சிந்தைக்கு விழுந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. சிந்தைக்கு விழுந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. நோய் தீர்க்கும் மருந்தானீரே, எந்த நோய் தீர்க்கும் மருந்தானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே. ஆடுன்னு சொன்னேன். இந்த பூமியிலே நானோ பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறேன். இந்த பூமியிலே நானோ பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறேன். வழி சத்தியம் ஜீவன் நீரே, என் வாழ்க்கைக்கு ஒளியானீரே. வழி சத்தியம் ஜீவன் நீரே, எந்தன் வாழ்க்கைக்கு ஒளியானீரே, எந்தன் வாழ்க்கைக்கு ஒளியானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம யாரை நம்பணும்? யார் நம்பணும்? கர்த்தரை மட்டுமே நம்ம நம்பணும். தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஒரு மிருகத்தையே நினைத்த தேவன் என்ன நினையாமல் இருப்பாரோ? ஒரு மிருகம், பறவைகள், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அதை நினைக்கிறார் தேவன். நம்மளை நினைக்காம இருப்பாரா? உங்களை கேள்வி கேட்கிறேன். நினைக்காம இருப்பாரா? நாமெல்லாம் ஒரு நினைவுல இருக்கிறோம், மறந்துடாதீங்க. நாம் அத்தனை பேரோட நினைவுல இருக்கிறோம். நினைத்து என்ன பண்ணாரு? உள்ள இருந்தது போதும். வாசிக்கலாம். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஒரு வெள்ளப்பெருக்கு, அந்த வெள்ளப்பெருக்கில் கூட கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். ஒரு பாதிப்பு, சுற்றிலும் ஒரு கொரோனா, ஒரு கொடிய விஷக்கிருமிகள், ஒரு நோய் தொற்று, கொடிய வைரஸ்கள், இத்தனை இருந்தும் உங்களையும் என்னை கர்த்தர் பேழையில வைத்து காத்தது போல காத்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
இன்றைக்கு ஒரு காற்றை தேவன் வீச பண்ண போகிறார். ஒரு காற்று வீச போகிறது. அந்த காற்று நம்மை சுற்றி இருந்து வெளியில போக முடியாமல் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு வடிந்து காணாமல் போக போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஒரு காற்றை வீச பண்ண போகிறார். வெளியில போக முடியல, பேச முடியல, நடக்க முடியல, நடமாட முடியல, உங்களை சுற்றி சுற்றி எதெல்லாம் இருந்ததோ அதன் மீது ஒரு காற்று வீச போகிறது. ஒரு காற்று வீச போகிறது. ஒரு காற்று பலமாய் வரப்போகிறது. தேவன் அதை உண்டாக்க போகிறார். அந்த காற்றுக்கு இங்க கீழே இறங்கி வரப்போகிறது. உங்கள் ஊருக்குள்ளே, உங்க இடத்திற்குள்ளே வரப்போகிறது. அது வேண்டாததை அந்த காற்று வாரி கொண்டு போக போகிறது, இருந்த இடம் தெரியாமல். அல்லேலூயா. அவர் காற்றை வீச பண்ணினார், ஜலம் வடிந்து போனது. பேழையை திறந்த ஆண்டவர் வழியை திறக்க போகிறார். அல்லேலூயா. சுதந்திரமான உலகம் தான், ஆனா நடமாட முடியல, சுதந்திரமா வாழ முடியல, சந்தோஷமா வாழ முடியல, மனமகிழ்ச்சியா வாழ முடியல. உழைக்கிறோம் தான், அந்த உழைப்ப கூட ஒழுங்கா நம்மளால நிறைவேற்ற முடியல. அங்க தடை, வீடு கட்டினா தடை, இடம் வாங்கினா தடை, வயல் வாங்கினா தடை, வேலைக்கு போனா தடை, பிள்ளைங்க படிக்க போனா தடை, குடியிருக்கிற இடத்துல தடை, வீட்டுக்குள்ள தடை, எங்க பார்த்தாலும் தடை. இன்றைக்கு தேவன் வழியை திறக்க போகிறார். அதோடு ஒரு காற்றை அவர் வீச பண்ண போகிறார். அந்த காற்று பலமாய் வீச போகிறது. அதெல்லாம் உங்களை சுற்றி என்ன இருந்தது வெளியில போக முடியாமல் அதை அந்த காற்றே அப்புறப்படுத்த போகிறது. ஆமென், ஆமென். வாசிக்கலாம். ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. அடைப்பட்டது. அல்லேலூயா. எது காரணமோ, அவ்வளவு ஜலம் வர எது காரணம்? அவர் தான் அந்த ஊற்றுகளை திறந்தார். அவரே அடைக்க போகிறார். பிசாசு உண்டாக்கி இருக்கலாம், கர்த்தரும் நமக்கு உண்டாகி இருக்கலாம். நம்ம அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடக்கல, அப்பப்போ மீறி நடந்துட்டோம்ல, அப்பப்போ பொய் சொல்லி இருக்கிறோம்ல, அப்பப்போ திருடி இருக்கிறோம்ல, அப்பப்போ ஏமாற்றி இருக்கிறோம்ல, அப்பப்போ அவ்வப்பொழுது நாட் ரெகுலர், அவ்வப்பொழுது சமயத்துக்கு தக்காமல். இது ஒரு 10,000 வருதா ஒரு பொய், ஒரு 5,000 வருதா ஒரு சின்ன பொய், 1000 வருதா அதுக்கு தகுந்த ஒரு பொய், 100 ரூபா வருதா அதுக்கு சில்லறத்தனமான ஒரு பொய், 10 ரூபா ஒரு டீக்காக ஒரு பொய். உங்களை சொல்லல, அவுட் ஆஃப் சர்ச் உங்களை, நீங்கெல்லாம் ஹானஸ்ட் மேல ஹானஸ்ட். உங்களை நான் சொல்ல முடியாது, சபைக்கு வெளியில சொல்றேன். அதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் பரிதாபமா சிரிக்கிறீங்க, எங்களை தான் சொல்றீங்களுக்கு தெரியாதா? நான் தான் நம்பர் இல்ல, உண்மையிலே நீங்க எல்லாம் கிடையாது. நீங்க பொய் சொல்லி என் கண்ணால நான் கண்டதே கிடையாது. அப்படி நம்புறத காதால கேட்டிருக்கேன், கண்ணால கண்டது கிடையாது. உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவத. கவனிப்போம், வசனத்துக்கு வந்துருவோம். அப்ப தேவன் எதை ஒன்று அடைக்க, எது அது உருவாகி தோற்றமா பெருசா நினைச்சோ, அது யார் வழியா வந்ததோ அதை கர்த்தர் இன்றைக்கு அடைத்து போட போகிறார். ஆமீன் சொல்லுங்க. காற்றை வீச பண்ண போகிறார். வாசிக்கலாம். வானத்து மழையும் நின்று போயிற்று, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜலம் வடிந்தது அப்படின்னு ஒரு தலைப்புல பேசியிருக்கோமோ, கேட்டீங்களா மெசேஜ்? ஜலம் வடிந்தது, ஜலம் விடிந்தது வாழ்க்கை. அப்படிதானே? ராத்திரி சாப்பிட்டதே ஞாபகம் இல்லை சாமி, எத்தனையோ வார்த்தை முடி சொல்றீங்களே. சீக்கிரம் விடுங்க, நேரம் ஆச்சு, நாங்கள் போய் சேரணும். நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்கு, என்ன நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விஐபி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் விடுங்க. உங்கள்கிட்ட மாட்டினா சக்கையா புளிஞ்சி சாரா எடுத்து, கரும்பு சக்கையில கூட வந்து சாறு இருக்கும் சாமி. ஐயோ அப்பா சோத்திரம், என்ன தவம் செஞ்சேனோ, இப்படிப்பட்ட சபையில இப்படிப்பட்ட ஊழியக்காரன் வந்து நாங்க மாட்டுவதற்காக என்ன தவம் செய்தேன் தெரியலையே. ஆராதிப்பேனான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான். தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவோ செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ரட்சித்தீரே இனிய மனவாளா, என் ஆசை நாயகா, இனிய மனவாளா. எப்போது உன் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது
பாடுன? இது நீ என்கரேஜ் பண்ணி கை தட்டுறீங்களா, எங்களை சீக்கிரம் விடுவதுங்க அப்படின்னு சொல்லி கை தட்டுறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. கடைசி வசனம் வாசித்து முடிச்சோம், அப்படியே அது விளக்க வேண்டாம். சங்கீதம் 105 40 45 வரை அங்க என்ன கேட்டார்கள், எகிப்துல என்ன நடந்தது, அந்த அதிகாரம் முழுவதும் சுருக்கமாக 30 பின்னாடி வாசிங்கன்னா என்னெல்லாம் நடந்து சொல்லி வர சுருக்கமா ஒரு 5 வசனங்கள் மைக்கில் வாசிக்க எல்லாரும் செவி கொடுத்து கேட்போம். 40 கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். பூமியில் உள்ள அப்பம் அல்ல, அங்கிருந்து அப்பத்தினால் திருப்தியாக்கினார். கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ இப்பொழுது தேவன் அதை நினைக்கிறார். என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ நமக்கு அதை தேவன் நினைக்கிறார். வாக்குத்தத்தத்தையும் பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் அது தந்தையாகிய ஆபிரகாமையும் தேவன் நினைத்து நம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கேட்டார்கள். காடையை கொடுத்தார், வானத்தின் அப்பத்தினால் திருப்தியாக்கினார், கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார், ஆராய் ஓடியது. நம்ம என்னென்னலாம் கேட்க போறோம் சொல்ல பாருங்க. பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் தேவன் நினைத்தார். நினைத்து என்ன செய்தாரா, தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணினார். ஆமென். இந்த சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாருடைய சிரசின் மேலும் அப்படி அது இறங்குவதாக. வந்தவர்கள், வராதவர்கள், அடுத்த ஆராதனை வரப்போகிறவர்கள், எல்லா குடும்பங்களில், கிளை சபைகள், தைரியத்தில் அத்தனை குடும்பங்களிலேயும் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் அப்படியே இறங்குவதாக. ஆமென். எழுந்து